இன்னைக்கு நம்ம டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கான்ஸ்டியூஷன் வெர்சஸ் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டுக்கு கான்ஸ்டியூஷனில் அமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஆனால் அதோடைய பேசிக் தன்மை மாறக்கூடாது. அப்படி என்ன இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேசவனந்தா பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு 1973 ஒரு லேண்ட்மார்க் கேஸ் வருது. இந்த கேஸ் தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சதே இந்த கேஸ் தான். சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வீடுன்னு இருக்கப்போ அதோடைய ஃபவுண்டேஷன் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி தான் கான்ஸ்டியூஷனுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சருங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்லிமெண்ட்டாகவே கூட இருந்துட்டு போங்க, ஆனால் கான்ஸ்டியூஷனில் இருக்க பேசிக் தன்மையை நீங்கள் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. அப்படி என்னதான் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, எதுக்கு இதை இவ்வளோ சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, டெமோக்ரஸி, ரூல் ஆஃப் லா, ஜுடிஷியல் ரிவ்யூ, செக்யூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 விஷயம் பேசிக் ஸ்ட்ரக்சரா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி லிஸ்ட் அவுட் பண்ணது அவசியமா, எதுக்கு இப்படி ஒரு லா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோன்னா நினைச்சு பாருங்க. இப்போ அவங்க தான் ஒரு பெரிய கவர்மெண்ட். இப்போ அந்த கவர்மெண்ட் நினைச்சா எதை வேணா எப்படி வேணா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒரு பார்ட்டி ஆட்சிக்கு வராங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸை மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சரை போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர். அந்த லேண்ட்மார்க் கேஸ்ன்னு ஒன்று சொன்னோம்ல, இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரே நம்மளை திரும்பி பார்க்க வச்சுன்னு அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம அந்த லேண்ட்மார்க் கேஸை பத்தி கண்டிப்பா பார்க்கலாம்.